ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மீன் பேர் வந்து ராம்பாறை. மீனை கழுவி எடுத்தாச்சு. 1/2 kg ஃபிஷ். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சால்ட் தேவையான அளவு, அப்புறம் லாஸ்ட்டாக லெமன். எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா வந்து அதில் ஒட்டுற மாதிரி பிரட்டி விடுங்க. அப்புறம் வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சோண்டு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா மீன்லேயும் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் ஃபேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் மீன் வைக்க போகிறேன். மீன் வச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்பேஸ் விட்டு வைங்க. அப்போ தான் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மீன் வந்து ஃபுல்லாக குக் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஜூஸியாக ஒரு மாதிரி மீட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாதி இது பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் ஃபுல்லாக குக் ஆகி நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கவிச்சல் இல்லாமல் இருக்கும். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். சாம்பாருக்கு, ரசத்துக்கு வறுத்த மீன் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.